டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லுங்க, நீட் தேர்வு விவகாரத்தில் மாநில சுயாட்சியை பறிக்கும் விதமா இந்த தீர்ப்பு வந்திருக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்துன்னு சொல்லி தமிழக அரசு சார்பா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமா இந்த தீர்ப்பு வருமா? இது குறித்து ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர் ரவீந்திரநாத். அதாவது இந்த தீர்ப்பு சாதாரணமா வருமானு நம்பிக்கையோட சொல்ல முடியல. ஏன் அந்த மாதிரி சொல்ல முடியலனாக்க, இது அரசியல் சட்ட ரீதியா அந்த இடஒதுக்கீடு நிற்கும்னு சொல்ல முடியாது. என்ன சொன்னா, இந்திய அரசியல் சட்டப்படி சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கிய இடஒதுக்கீடு கொடுக்க முடிய இந்த போர்டுல படிச்சாங்க, அந்த போர்டுல படிச்சாங்க, இந்த சிலபஸ்ல படிச்சாங்க, அந்த சிலபஸ்ல படிச்சாங்கிறதுனால இடஒதுக்கீடு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழக அரசு என்ன செய்யுதுனாக்க, நீட் நுழைவுத் தேர்வுல இருந்து இளநிலை முதுநிலை மருத்துவத்துறைக்கு விலக்கு பெறுவதற்காக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெறவில்லை. மத்திய அரசுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து அதை பெற முடியாத காரணத்தினால ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அந்த தோல்வியை மறைப்பதற்காக திசையிருப்பு முயற்சியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இடஒதுக்கீடு கூட முழுமையாக நம்ம ஸ்டேட் போர்டு மாணவருடைய நலனை பாதுகாக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உச்சநீதிமன்றமே இந்த தமிழக அரசுடைய ஒதுக்கீடு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டாலும் கூட இது முழுமையாக இது பாதுகாக்காது. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இடங்கள்ல மருத்துவர்கள் 15 விழுக்காடு இடங்களை கொடுக்குறோம். மீதி 85% 85% ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 15% ஆல் இந்தியா அதாவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறோம். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் 2% தான். இது 98% ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 2% ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆல் இந்தியா கோட்டால ஒரு 15% கொடுத்துறோம். அதுல பெரும்பாலும் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. மீதி உள்ள இடத்துலயும் 15% அவங்களுக்கு கொடுக்குறோம்னாக்க கிட்டத்தட்ட 20% இடங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம். வெறும் 2% ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலக்கின்ற ஒரு அநீதியாக தான் இருக்குது என்பது கருத்து. அப்ப அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த பிரச்சனை ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னாக்க, நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பெறுவதற்கான இந்த 2 மசோதாக்களும் குடியரசுடைய ஒப்புதலை பெறுவதுதான் தீர்வா இருக்கும். இந்த பிரச்சனையில தேவையில்லாம மத்திய அரசும் மாநில அரசும் காலதாமதம் செய்யறாங்க. மத்திய அரசு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கல. மத்திய அரசு மாநில உரிமையை பத்தி கவலைப்படல. நீங்க சொன்ன மாதிரி மாநில சுயாட்சியை பத்தி அவங்க கவலையே படல. அதனால தங்களுடைய முடிவுல மாநில அரசு மேல திணிக்கிறாங்க. தமிழக சட்டமன்றத்தை மதிக்காத ஒரு போக்கு இருக்கிறது. எனவே இது வருத்தம் அளிக்கிறது. எனவே உடனடியாக தமிழக மாணவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். மிகுந்த கவலையோட மாணவர்கள் இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசும் மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதோட கருத்து. டாக்டர் ரவீந்திரநாத், ஏற்கனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழப்பமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மேலும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியவில்லை. இதனால் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா ரவீந்திரநாத்? இது குறித்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ரவீந்திரநாத்? அவசர மனுவா விசாரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீதிமன்றமும் ஏற்கனவே அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் கவுன்சிலிங் முடிக்கணும் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நீதிமன்றம் அதுக்கு முன்னதாகவே இதுக்கெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நம்ம இது ஒரு காலதாமதம் தான். ஏன்னா பல மாணவர்கள் பொறியியல் கல்வியில சேர்ந்திருக்காங்க, வெவ்வேறு இதுல சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப கவுன்சிலிங் நடத்துறப்ப இதுல இடம் கிடைச்சுன்னா அந்த இடங்கள்ல வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தேவையில்லாம அவங்க மன உளைச்சல் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளாராங்க. அப்ப இது ஒரு பாதிப்பு தான் உருவாக்குது. அதுக்கடுத்து என்னன்னாக்க, மிக முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிரச்சனை புரிந்து கொண்டு எதிர்காலத்துல ஒரு கொள்கை முடிவு மத்திய மாநில அரசுல எடுக்க வேண்டியிருக்கு. அகில இந்திய லெவல்ல நடத்தப்படுற நீட்ல மிகப்பெரிய அளவுக்கு முறையீடு நடக்குது. இப்போ நம்முடைய முதுநிலை மருத்துவர்களின் நுழைவுத் தேர்வுல பாத்தீங்கன்னாக்க, கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு மோசடி 500 டாக்டர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த நுழைவுத் நடத்தக்கூடிய ரவீந்திரநாத் ஒரு நிமிடம். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இதனால் நீட் தேர்விலிருந்து தமிழக அரசுக்கு தற்காலிகமாக 2 ஆண்டுகள் விலக்கு பெற அவசர சட்ட வரைவு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனால் நீட் தேர்வு தமிழக அரசுக்கு விலக்கு அளிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா ரவீந்திரநாத்? இல்ல, ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனை தான். இவங்க இதுல ஒரு முயற்சி பண்றாங்க, அப்படி ஒரு முயற்சியும் பண்றாங்க. அதனால நீட்ல இருந்து விலக்கு பெறதும் கூட பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதுவும் மாநில அரசும் கருத்து வரதை பார்த்தா 1 வருஷத்துக்கு விலக்கு பெறுவதற்காக அவசர சட்டம் கொண்டு வரலாங்கிற மாதிரி மத்திய அரசுடைய ஆலோசனை கீழ் நடப்பதாக செய்தியில் வருகிறது. அப்படி வந்தாலும் கூட ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல பாத்தீங்கன்னா +2 அடிப்படையில் நிரந்தரமா மாணவர் சேர்க்கை நடத்துறது சரி கிடையாது. அதுல தமிழக அரசோட இடங்களுக்கு நீட்ல இருந்து விலக்கு நிரந்தரமா வேணும். அதே சமயத்துல தமிழக அரசு எதிர்காலத்தில் அடுத்த ஆண்டு முதல் தமிழக அரசு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது மூலமா மாணவர் சேர்க்கை நடத்துறதா சரியா இருக்கும். அது மூலமா மாணவருடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும். +2ல நிறைய டென்ஷன் இருக்கு. ஒரே ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்படுகிறது. அதனால மாணவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாக்க,
அடுத்து ஒரு அட்டம்ப்ட் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம முடிவு பண்ணணும்னாக்க நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி பிளஸ் அடிப்படையில வந்து மாணவர் சேர்க்கைன்னு வந்த பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்கின்ற விகிதம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நுழைவுத் தேர்வு இருந்தப்ப 20% மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சவங்க மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாங்க. இப்போ வந்து அது 1% குறைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கான காரணங்களையும் கண்டுபிடிச்சு நம்ம வந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப வந்து இது ஒரு குழு அமைக்கணும். குழு அமைச்சு எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள இடங்களுக்கு நீட் அதாவது தேர்வு நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தணும். நம்ம மாணவர்கள் வந்து நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி செய்ய வேண்டும். சிலபஸை மாற்றணும். ஸ்டாண்டர்ட் உயர்த்தம் இதெல்லாம் செய்யணும். அப்ப ஒரு மிகப்பெரிய கடமை தமிழக அரசு இருக்கிறது. மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி டாக்டர் ரவீந்திரநாத்.